Hello friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புதுவிதமான ஃப்ரைட் மில்க் ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்களா? பாலை எப்படி ஃப்ரை பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்தரலாம் இந்த சூப்பரான ரெசிபியை. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கப்ல நான் இன்னைக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேங்க. அதை ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. கூடவே 2 ஏலக்காவை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்வீட் நம்ம அடிக்கடி பண்ணிருக்கவே மாட்டோம். ரொம்ப அருமையான ஸ்வீட்டுங்க. உங்க வீட்ல இதை பண்ணி பாருங்க. அப்புறம் அடிக்கடி இதை செஞ்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான சூப்பரான ஸ்வீட்டா இருக்குங்க. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை அடுப்புல வச்சுக்கோங்க. அடுப்புல வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு இது சூடாக சூடாக திக்காக ஆரம்பிக்கும். பாருங்க, அப்படியே லைட்டா திக்காயிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கெட்டியாயிட்டே வரும். நீங்க இந்த நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, நமக்கு அப்படியே கெட்டியாயிட்டே வருது. நீங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த ஃப்ரைட் மில்க் ஸ்வீட் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம வரணும் நமக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல நெய் இல்லைன்னா எண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெய் தடவின பிளேட்ல ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதை ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசர்ல வேணாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க, உங்களுக்கு இது நல்லா கெட்டியா இருக்கும். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாங்க. ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது தட்டுல ஒட்டின மாதிரி எல்லாம் வராது. ரொம்ப அப்படியே பொழு பொழுன்னு சூப்பரா இருக்கும். எடுத்ததையுமே வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரைட் மில்க் ஸ்வீட் வீட்டில் பண்ணி வச்சிங்கன்னா சட்டுன்னு காலி ஆயிரும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நம்ம பால்ல செய்யறங்காட்டி ஹெல்தியான ஸ்வீட்டாவும் இருக்கும். இப்ப பாருங்க, அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வரும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். பாருங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இது அப்படியே கூட சாப்பிடலாம். உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீசஸ் இந்த மைதா மாவு மிக்சர்ல நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கட்டி இல்லாம நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கட்டி எதுவும் இல்ல, நல்லாவே கரைச்சாச்சு. பிரெட் கிரம்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்க பீசஸ ஒன்னொன்னா எடுத்து இந்த மாவு மிக்சர்ல முக்கி எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்து ஃபுல்லா வந்து இதை கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வீட்டில் வந்து பிரெட் கிரம் இல்லைன்னா வந்துட்டு நீங்க சைடில் இருக்கிற ப்ரௌன் கலர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க பிரெட்ல. அதை ரிமூவ் பண்ணிட்டு பிரெட்டை மட்டும் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா பிரெட் கிரம் ரெடி ஆயிருங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி எல்லா சைடுமே பிரெட் கிரம்ஸ் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற பீசஸ்லயும் வந்துட்டு மைதா மாவுல வந்துட்டு இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டு எல்லா சைடுமே பிரெட் கிரம்ஸ் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இத வந்து இனி பொரிச்சு எடுத்தோம்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப சூப்பரான ஃப்ரைட் மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிருங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம வந்து இனி எண்ணெயை சூடு பண்ணிடலாம். அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி வச்சிருக்க பீசஸ் எல்லாம் எடுத்து ஒன்னொன்னா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிருங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நமக்கு ரொம்ப சூப்பரான ஃப்ரைட் மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. உங்க வீட்லயும் இந்த ஸ்வீட்டை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொரித்த பால் ஸ்வீட் உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.